ஜூலை 1 ஆகஸ்ட் 16 வரை மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை தள்ளுபடி. இப்போதே முந்துங்கள். போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் இந்து மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். ஏன் ஏரியாவுக்கு நீ பேசிட்டு இருக்கிறீங்க, என்னோட ஆசிரியரை வந்து நீ அவமானப்படுத்திட்டு இருக்கிற, அதனால ஒண்ணு நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன். சென்னை அசோக் நகர்ல இருக்கிற அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அப்படிங்கிற பேர்ல மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபரை அந்த பள்ளி நிர்வாகம் அழைக்குது. அவர் மாணவிகளுக்கு நம்பிக்கை கொடுக்கிற வகையில பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தா அவரு மூட நம்பிக்கைகளை விதைக்கிற வகையில பேசியிருக்காரு. காலையில அசோக் நகர்ல அந்த நிகழ்ச்சி நடக்குது. மாலையில சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளியில இன்னொரு நிகழ்ச்சி நடக்குது. அதுலயும் மகாவிஷ்ணு பேசுறாரு. ஆனா இங்க ஒரு டீச்சர் அவரை தடுத்து நிறுத்தி எதிர்த்து கேள்வி கேட்கிறார். மெய்யியல் ஞானத்தை அடைய வழிகாட்டுறதா அவர் பேசின ஒவ்வொரு கருத்தும் மாணவிகள் மத்தியில பிற்போக்கு சிந்தனையையும் சமூகத்துல வேறு விதமான தாக்கங்களையும் ஏற்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அவர் என்னென்ன பேசினாரு, அதனால என்னென்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி யார் இந்த மகாவிஷ்ணு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு தனியார் தொலைக்காட்சியுடைய காமெடி ஷோவில் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ற சின்ன பையனா அறிமுகமானவர் தான் மகாவிஷ்ணு. இப்போ இப்படி ஆயிட்டாரு. அது வேற விஷயம் வைங்களேன். அந்த ஷோவுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தவருக்கு தன்னுடைய பேச்சு திறனை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணிருக்கு. அதன் மூலமா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒரு லைனை அவர் பிடிச்சிருக்காரு. அதன் மூலமா ஸ்கூல், காலேஜஸ், ஐடி கம்பெனிஸ்ல பேசியிருக்காரு. இன்னும் பல இடங்கள்ல மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அப்படிங்கிற அடிப்படையில அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காரு. அது அப்படியே வளர்ந்து 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 சினிமா தொடர்புகள் வந்திருக்கு. சினிமா பிரபலங்களை சந்திக்கிறது, அரசியல் பிரபலங்களை சந்திக்கிறது, அவங்களோட எடுத்த போட்டோஸை வச்சு தனக்கு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்காவான பிஆர் டீமை செட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலா இப்ப இருக்கிற இடத்த அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அவருடைய நட்பு வட்டத்தில் இருக்கவங்க. அது மட்டும் கிடையாது, திருப்பூர்ல பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ அமைப்பையும் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இப்போ இதுதான் மகாவிஷ்ணுவோடைய கதை. கை இல்லாம, கால் இல்லாம, கண் பார்வை இல்லாம, ஒருத்தர் ஏழையா, ஒருத்தர் பணக்காரனான்னு வெவ்வேறு நிலையில மக்கள் இருக்காங்களே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா பாவமும் புண்ணியமும் தான். போன பிறவில அவங்க செஞ்ச பாவம் தான் இந்த பிறவில அவங்களுக்கு தண்டனையா அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை 1800 மாணவிகளுக்கு முன்னாடி பேசுறாரு மகாவிஷ்ணு. அதைத்தான் ஆசிரியர் சங்கர் தட்டி கேட்கிறாரு. இது எப்படி நீங்க பேசலாம், ஒரு அரசு பள்ளியில இப்படி பேசுற கருத்தா இது பிற்போக்கான கருத்து அப்படின்னு சொல்லி அவர் தட்டி கேட்கிறாரு. இன்னொன்னு, ஆசிரியர் சங்கர் ஒரு மாற்றுத்திறனாளி, அவருக்கு பார்வை குறைபாடு இருக்கு. அவர் 2 கண்களுமே அவருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது பார்வை குறைபாடு இருக்கு, இல்ல ஒருத்தர் கண்ணு தெரியல அப்படிங்கிறது அவர் போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் காரணம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அதை அவரால் எப்படி ஏத்துக்க முடியும்? ஏன் அப்படின்னா, ஆசிரியர் சங்கர் ஒரு தமிழாசிரியர், படிச்சு சிரமங்கள் இருந்தாலும் உழைச்சு சுயமரியாதையோட இந்த இடத்துல நிக்கிறாரு. அப்படி இருக்க அவரு போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் காரணம்னு சொன்னா அதை அவர் எப்படி ஏத்துக்குவார்? இந்த கருத்து மாணவிகள் மத்தியில என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. நாளைக்கு மாணவிகள் வெளியே எங்கேயோ போகும்போது ஒரு மாற்றுத்திறனாளியை பாக்குறாங்க அப்படின்னா என்ன நினைப்பாங்க? இவர் போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணியிருக்காரு, அதனால இந்த ஜென்மத்துல மாற்றுத்திறனாளியா இருக்காரு, இது அவர் அனுபவிக்க வேண்டிய கர்மாவின் வினை, கர்மாவின் தண்டனை அப்படின்னு தானே நினைப்பாங்க. இது எவ்வளவு பெரிய வெறுப்பை விதைக்கிற கருத்து அப்படிங்கிறது இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கா? இதுல மகாவிஷ்ணு சொல்ற இன்னொரு பாயிண்ட பாருங்க. இதுல பிற உயிருக்கு நீ செய்யற சேவை தான் ஆன்மீகம்னு வேற தத்துவம் சொல்றாரு மகாவிஷ்ணு. ஒரு ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா, இந்த பாவம் பண்ணவங்களுக்கு இந்த தண்டனை அப்படிங்கிறதும், இந்த சாதியில பிறந்தவங்களுக்கு இந்த இடம்தான் அப்படிங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆசிரியர் சங்கர் அவரை இடைமறிச்சு கேள்வி கேட்டப்போ மகாவிஷ்ணு திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறாரு. உங்க சிஇஓ, அதாவது தலைமை பள்ளி கல்வி அலுவலர், அவரை விட உங்களுக்கு அதிகமா தெரியுமா என்ன, அவர் தானே வர சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவருக்கு சிஇஓ விட அதிகமா தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா சொல்லேன், அவருக்கு உங்களை விட அதிகமா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் படிச்சு பட்டம் வாங்கின ஒரு தமிழ் ஆசிரியர். மெய்யியல் ஞானம் பத்தி நடத்துறதுக்கு என்னப்பா வயசு உங்களுக்கு? என்னடாப்பா வயசு உனக்கு? அடுத்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆசிரியர் சங்கர் கேள்வி கேட்டதும் மகாவிஷ்ணுவோடைய அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி மாறுது அப்படின்னு பாருங்க. தொடர்ந்து அப்படியே இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருப்பாரு. அவ்வளவு நேரம் தமிழ்ல பேசிட்டு இருந்தவர்
ஆசிரியர் கேட்டா இவர் பதில் சொல்ல மாட்டாரு, ஆனா இவர் கேட்டா ஆசிரியர் பதில் சொல்லணுமா, ஏன்னா அவர் சீஃப் கெஸ்ட், என்ன எதுக்கு இங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. இந்த வாக்குவாதம் போய்கிட்டே இருக்கும்போது நேரா அப்படியே மாணவர்கள் பக்கமா போயிடுறாரு. ஆசிரியர் சங்கர் ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அப்படிங்கறதுனால அவர் அந்த இடத்துலயே நின்னு பேசிட்டு இருக்காரு. ஆனா இவரு மாணவிகள் பக்கமா போயிட்டு அங்க போய் சவுண்டா ஆக்ரோஷமா பேசுறாரு. இவர் ஏதோ பேசுறாரு, பயங்கரமா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாணவிகளும் கை தட்டுறாங்க. ஸோ எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த டேக்கிள் வந்து மகாவிஷ்ணுவுக்கு பயங்கர கை வந்த கலையா இருந்துகிட்டு இருக்கு. மெய்யியல் அறிஞர் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் இப்படிதான் மத்தவங்களை பார்த்து ஆக்ரோஷமா கை நீட்டி அவமதிக்கிற வகையில பேசுவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு மகாவிஷ்ணு. உண்மையாவே ஒரு சட்டம் இருக்குங்க. அரசியலமைப்புல என்ன சொல்லியிருக்குன்னா, அரசு சார்ந்த பள்ளிகள், அரசு நடத்துற பள்ளிகள், அரசினுடைய நிதி வாங்கி நடத்துற பள்ளிகள்ல ஒரு பர்டிகுலர் மதம் சார்ந்த பாடங்களோ இல்ல போதனைகளோ நடத்தக்கூடாது அப்படிங்கிறது அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் செக்யூலரிசம், மதச்சார்பின்மை அப்படிங்கிற அந்த ஃபண்டமெண்டல் விஷயம் அடிபட்டுரும். அதனால இது அரசு பள்ளிகள்ல நடக்கக்கூடாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க. நான் ஆன்மீகம் தானே பேசுனேன், நீங்க மதம் தானே பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கேட்கலாம். ஆனா அவர் பேசுனது எல்லாமே மதம் சார்ந்த விஷயமா தான் இருந்துச்சு. அவர் மேற்கோள் காட்டின நூல்கள் எல்லாமே மதம் சார்ந்த நூல்களா தான் இருக்கு. குறிப்பா இந்து மதம் சார்ந்த நூல்களா தான் இருக்கு. நான் எல்லாரையும் சமமா பாக்குறவன், அதை தான் மாணவர்கள்கிட்டையும் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசுற மகாவிஷ்ணு இன்னொரு விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி போய் பார்த்தாதான் தெரியுது அந்த கதை. இந்து மதத்தை பத்தி வந்து அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது அவரு தான் ஒரு இந்து அப்படிங்கிறதுல பெருமை கொள்றதாகவும், மத்த மதங்களை தான் நேசிப்பதாகவும், அவங்களை மதிப்பதாகவும் சொல்றாரு. சரி, இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் முக்கியமான பாயிண்டே வருது. ஆனால் இந்து மதத்துக்குன்னு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்னால சும்மா இருக்க முடியாது. இந்துக்கள் இதுக்கு தான் ஒற்றுமையா இருக்கணும். அதுக்கு ஒரு பசுமாடு புலி கதையே சொல்றாரு. 10 மாடுகள் வந்து ஒன்னா இருக்கும்போது ஒரு புலியை வந்து அடிச்சு விரட்டிட்டாங்களாம். ஸோ அப்ப இந்த 10 மாடுகள் அப்படிங்கிற இடத்துல அவர் இந்து மதத்தையும், அந்த புலிகள் அப்படிங்கிறத மத்த மதத்தையுமா இல்ல எதை சொல்றாரு அப்படிங்கிறத அவர் தான் விளக்கணும். ஒரு மெய்யியல் ஞானி அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறவரு எல்லா மதத்தவரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு தான் பேசியிருப்பாரே தவிர, ஒரு குறிப்பிட்ட மதம் மட்டும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லா மதத்தையும் எதிரா இருக்கணும் அப்படின்ற விதத்துல எப்பயுமே பேசியிருக்கவே மாட்டாரு. இதுல இடையில வேற வள்ளலார வேற வந்து சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டுக்கிறாரு. வள்ளலார ஏன் தான் இப்படி வந்து போட்டு பாடுபடுத்துறாங்கன்னு தெரியல. வேற ஒருத்தர் கூட வள்ளலார அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாருன்னு உங்களுக்கே தெரியும். வள்ளலார் எப்பங்க இந்து மதத்தை பத்தி எல்லாம் பேசினாரு? அது போக நான் இந்த இந்து மதத்தெல்லாம் பத்தி பேசுறேனே, அதனால நீங்க என்ன பிஜேபியை சேர்ந்தவனோ இல்ல ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியை வந்து சப்போர்ட் பண்றவனோ அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. நான் வந்து எல்லா மதத்தையும் சமமா பாக்குறவன் அப்படிங்கிற ஒரு டிஸ்கிளைமரை வேற வந்து அந்த இடத்துல போட்டுக்கிறாரு. இந்தியாவில மொத்தம் 3,23,000 குருகுலங்கள் இருந்துச்சு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாரு மகாவிஷ்ணு. இது வந்து பிரிட்டிஷ்காரர்கள் வந்து உள்ள வந்து அது எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்கன்னா, அது மட்டும் கிடையாது. அப்போ வந்து ஏகப்பட்ட மந்திரங்கள்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு மந்திரத்தை சொன்னா பறக்கலாம், ஒரு மந்திரத்தை சொன்னா வந்து நெருப்பு வரும். ஆனா எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க, நம்மள வந்து ஒடுக்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாரு. இதையெல்லாம் வந்து ஆன்மீகம்னு நம்ம எப்படி ஏத்துக்கிறது? இப்படிப்பட்ட கருத்தை மாணவிகள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்தோம்னா அவங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு பிற்போக்கு சிந்தனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஒரு விமானம் எப்படி பறக்குது அப்படிங்கிற சயின்ஸை சொல்லி கொடுக்க வேண்டிய பள்ளிகள்ல மந்திரம் சொன்னா பறக்கலாம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான எண்ணத்தை மாணவிகள் மத்தியில விதைக்கும் அப்படிங்கறத தெளிவா யோசிச்சு பாருங்க. பெற்றோர்களாகிய நீங்களும் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. மந்திரம் சொன்னா பறக்கலாம்னு சொல்றாருல, இவர் இப்ப என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காரு? ஆஸ்திரேலியாவுல ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட்ல பைலட்டா இருந்து வந்து பறந்துகிட்டு இருக்காரு. மந்திரம் சொன்னாவே பறந்துருக்கலாமே, எதுக்காக ஃபிளைட்ல போறாரு அப்படின்றது எனக்கு தெரியல. எது எப்படியோ நல்ல வருமானம் இருக்குது போல இருக்கு. 3,23,000 குருகுலங்கள் இருந்துச்சு, அதையெல்லாம் பிரிட்டிஷ் வந்து அழிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. அது உண்மையான நம்பரான்னு நமக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்றதை வச்சு நம்ம இன்னொரு விஷயத்தையும் கேட்க வேண்டி இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த குருகுலங்கள்ல பெண்கள் அனுமதிக்கப்பட்டாங்களா? அப்படி அனுமதிக்கப்பட்டாலும் எத்தனை பேர் அதுல மூலமா வந்து கல்வி கற்று வெளியே வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவர் சேர்த்து பேசணும். இப்படிப்பட்ட குருகுலங்கள்லாம் வேணும்னு சொல்லிட்டு அவர் பெண்கள் பள்ளியில பேசுறதுதான் பெரிய காமெடியே. ஏகலைவன்களை உள்ள அனுமதிக்காத குருகுலங்கள் தான் அப்ப இருந்துச்சு. அப்படிப்பட்ட குருகுலம் சிஸ்டம் இப்பயும் வேணும் அப்படின்னு சொல்றவரு எப்படி மாணவர்களுக்கு எல்லோரும் சமம் அப்படிங்கிற கருத்தை போதிப்பாரு அப்படிங்கிறது தான் நமக்கு புரியாத புதியதா இருக்கு. இவர் ஏற்கனவே போட்டிருக்கிற வீடியோல இருந்து இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டத்தையும் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், அதையும் பாருங்க. இது அது இல்ல. மகாவிஷ்ணுவும் சரி, இதுக்கு முன்னாடி நடிகர் தாமுவும் சரி, கல்லூரிகள்ல பள்ளிகள்ல மாணவர்களை தங்கள் பெற்றோர்கள் பற்றி
புரிய வைக்கிறோம், அவங்க எவ்வளவு அன்பா இருக்காங்கன்றத புரிய வைக்கிறோம், அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க உங்களுக்காக அப்படிங்கறத புரிய வைக்கணும் அப்படிங்கிற பேர்ல எமோஷன் ஆக்கி அழ வைக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய செல்லிங் பாயிண்ட். பெத்தவங்க படுற கஷ்டத்தை பத்தி சொன்னா என்னப்பா தப்பு? அத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மாணவர்கள் நல்லா படிப்பாங்கல்ல அப்படின்றது வந்து ஒரு கேள்வி எழலாம். ஆனா இங்க அவங்க ஒரு கில்ட் ஃபீல்குள்ள தள்ளப்படுறாங்க. நாளைக்கு அவங்களால வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இருக்கலாம், சரியா படிக்க முடியாம போகலாம், சரியா மார்க் எடுக்க முடியாமல் போகலாம். அப்போ நம்ம பெத்தவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற ஒரு கில்ட் ஃபீலை அவங்களுக்குள்ள வந்து விதைச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அந்த கில்ட் ஃபீல்லே வந்து குற்ற உணர்ச்சியிலே வந்து அவங்க வந்து வருபட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் தேவையில்லாத எமோஷனை ஏன் மாணவர்கள் மத்தியில் புகுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எழுது. இன்னொரு பக்கம் பிள்ளைகளுக்கு தங்கள் பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி புரிய வைக்கணும். மூணாவதா ஒரு ஆள் வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இப்போ நம்ம அவங்களை எமோஷன் அப்படிங்கிற பேர்ல நாங்கள் அதை புரிய வைக்கணும் அப்படின்னு நம்ம அவங்க மண்டைக்குள்ள திணிச்சோம் அப்படின்னோம்னா நாளைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க எமோஷனலா மட்டும்தான் அப்ரோச் பண்ணுவாங்க. அதை யதார்த்தமா அப்ரோச் பண்ற அந்த மனோதிடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லாம போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம மாணவர்களுக்கு உண்டாக்கணுமா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். இப்போ பள்ளி கல்வித்துறைக்கு வருவோம். அங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிறது புரியல. இப்படிப்பட்ட ஆட்களை அரசு பள்ளிக்குள்ள எப்படி ஒருத்தரால வந்து அனுமதிக்க முடிஞ்சுச்சு? யார் அனுமதிச்சா? யார் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தா? அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுது. இது வந்து நிர்வாக ரீதியா நடந்த தவறு. இது வந்து தெரியாம நடந்திருக்கலாம். இதுக்கு எப்படி அமைச்சர் பொறுப்பாவாரு? எல்லா விஷயத்தையுமே அமைச்சர் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அப்படிங்கிற வாதமும் வைக்கப்படலாம். ஆனா சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவு இதெல்லாம் வந்து கொள்கையா பேசிட்டு இருக்கிற ஒரு கட்சி நடத்துற ஆட்சியில இப்படிப்பட்டவர்கள் அரசு பள்ளிக்குள்ள போய் பிற்போக்கான கருத்துக்களை பேச முடியும் அப்படின்னா அமைச்சர் அன்பில் மகேஷை நோக்கி கேள்வி எழத்தானே செய்யும். போன மாசம் என்னன்னா அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு முருகன் மாநாடு ஒன்று பழனியில நடத்தினாரு. அங்க போட்ட தீர்மானங்கள் என்ன அப்படின்னா அறநிலைத்துறை நடத்துற அந்த பள்ளிகள்ல இருக்கிற மாணவர்கள் கந்தசஷ்டி பாராயணம் படிப்பாங்க, அவர்களுக்கு முருகன் புகழ் பாடுற மாதிரி பாடத்திட்டங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்றாரு. 2 நாளைக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தியை வந்து நாங்க வந்து மாசு இல்லாம கொண்டாடுவோம் அப்படிங்கிற உறுதிமொழியை வந்து பள்ளி மாணவர்கள் ஏற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியர் தரப்புல இருந்து வந்து அறிக்கை வந்திருக்கு. அதை நாங்க அனுப்பலன்னு பள்ளி கல்வித்துறை சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் வந்து இந்த சூழலியல் மாசு ஏற்படுத்தாம ஒரு விழாவை கொண்டாடணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அறிக்கை அனுப்புனாங்கன்னு சொல்றாங்க. எங்க மாணவர்களா கொண்டு போய் சிலையை கரைச்சிட்டு இருக்காங்க, அவங்க ஏங்க உறுதிமொழி ஏற்கணும்? இப்படி தொடர்ந்து வந்து சர்ச்சைகள் வந்து பள்ளி கல்வித்துறையை வந்து ஆட்டி வச்சுக்கிட்டே இருக்கு. புதிய கல்விக் கொள்கை மூலமா மாணவர்கள் மத்தியில சனாதனத்தை வந்து திணிக்க நினைக்குது பாஜக அரசு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷும் முதல்வர் ஸ்டாலினும் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா பாஜகவோட இவங்க தான் ரொம்ப வேகமா அதை புகுத்த அனுமதிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய கூட்டணி கட்சியும் அதனுடைய தாய் கழகமாக கருதப்படுற திகாவினுடைய கருத்தாகவுமே இருந்துகிட்டு இருக்கு. திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் இந்த முருகன் மாநாட்டில இருந்து அதுக்கடுத்து நடந்த சம்பவங்கள் தொடர்ந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையுமே சேர்த்து இது வந்து சரியான போக்குல இல்ல, இதை நம்ம சரி பண்ணியே ஆகணும், இல்லாட்டி எஜுகேஷனுக்கு ஆபத்து, தமிழ்நாடு கொடுத்துட்டு இருக்கிற கல்விக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சேவ் எஜுகேஷன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அதாவது அந்த சம்பவம் நடந்து ஒரு 2 நாள் கழிச்சு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதே அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில வேறொரு நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்காக போயிருக்காரு. அங்க அவரு ஆசிரியர்களை கடுமையா எச்சரிச்சிருக்காரு. இது போன்ற நபர்களை அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க யாரு, என்ன பேசுறாங்க, என்ன கருத்தை சொல்றாங்க, அது எதனுடைய பின்னணியா இருந்து அவங்க இயங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறத கூட்டு வரணும். அந்த பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கு. அவங்க பள்ளிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா மாணவர்கள் நம்மளுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு என்ன சொல்லித்தரோம் அப்படிங்கிறது நம்மளுடைய பொறுப்பு, அதனால கவனமா இருக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஆசிரியர் சங்கரை வந்து மேடை ஏற்றி சால்வை அணிவிச்சு அவரை பாராட்டியிருக்காரு. அவருக்கு கண் பார்வை இல்லை அப்படின்னாலும் தன்னுடைய அறிவு பார்வையால எதிர்த்து கேள்வி கேட்டாரு பாருங்க, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இப்பயும் நமக்கு வந்து தமிழ் தான் காப்பாத்திருக்கு, ஏன்னா அவர் ஒரு தமிழ் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டி பேசியிருக்காரு. அதே மாதிரி மாணவிகளுக்கும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. பெரியார் சொல்றதை பின்பற்றுங்க. பெரியார் என்ன சொன்னாரு அப்படின்னோம்னா, உங்களுடைய அறிவுக்கு ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னு பட்டுச்சுன்னா அதை நீங்க நிராகரிங்க, ஈவன் அதை நானே சொல்லியிருந்தாலும் நிராகரிங்க அப்படிங்கிறாரு பெரியாரு. ஸோ அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தை கேட்கிறீங்கன்றாலும் நம்ம ஸ்கூலுக்கு யார் வந்து பேசினாலும் சரி, அவர் என்ன சொல்றாரு, அவர் சொல்றது சரியா தப்பா அப்படிங்கிற பகுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிற அறிவு வந்து உங்களுக்கு இருக்கணும்.
அந்த அறிவை நீங்க வளர்த்துக்கணும். அதை பார்த்து தான் முடிவெடுக்கணும். யார் சொன்னாலும் எதை வேணாலும் நம்பலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அட்வைஸை வந்து அமைச்சர் கொடுத்துருக்காரு. அவங்க வந்து இப்பதான் அறிவை வந்து வளர்த்துக்கிற வயசுல இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்க சரியான விஷயத்த வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்னா அதுல வந்து அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், சிக்கல்கள் இருக்கும். அதை தாண்டி அவங்க சரியான முடிவு எடுத்தாங்கன்னா சந்தோஷம். ஆனா சரியான அறிவை கொடுக்காமல் அவங்க எப்படி சரியானதை வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியா இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பொறுப்பை உணர்ந்து அரசும் ஆசிரியர்களும் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல கேட்டுக்கிறோம். அதே மாதிரி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் பள்ளி கல்வித்துறை சார்ந்த பள்ளிகள்ல எந்த இடத்துலயுமே நடக்காது. அந்த நாங்க ஸ்ட்ரிக்டா கவனிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, மகாவிஷ்ணுவை பள்ளிக்கு கூட்டிட்டு வந்தது யாரு, அவரை ரெக்கமெண்ட் பண்ணது யாரு, எப்படி வந்து ஒப்புதல் கிடைச்சது, இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாங்க விசாரிக்க வந்து குழு அமைச்சிருக்கோம். ஒரு 2-3 நாள்ல வந்து தெரிஞ்சிரும். அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். மகாவிஷ்ணுவையும் சும்மா விட மாட்டோம். ஏன்னா என் ஏரியா, என் அமைச்சரவை இருக்கிற அந்த பள்ளி கல்வித்துறை குள்ள ஒரு ஸ்கூலுக்குள்ள வந்து ஒரு ஆசிரியரை, என் ஆசிரியரை வந்து அவமதிச்சுட்டு போயிருக்காரு. உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து விகடன் டிவி சேனலை வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி. நான் உங்கள் வெங்கடேஷ். ஆடி வந்தாச்சு, அப்போ ஆஃபர்ஸும் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம்? ஆமாங்க, ஜூலை 1 ஆகஸ்ட் 16 வரை நம்ம மதுரை மஹன்யாஸில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும். இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடியகம்.